हाय फ्रेंड्स वणक्कम वेलकम टू எங்கள் வீட்டு சமையல். நாம் இன்னைக்கு கருப்பட்டி பொங்கல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பாகு வெல்லத்துலேயோ அச்சு வெல்லத்துலேயோ தான் பொங்கல் பண்ணி நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கருப்பட்டியில் பொங்கல் பண்ணி சாப்பிடுங்க. இதில் டேஸ்ட் மட்டும் இல்லை, ஹெல்த்தும் நிறையவே இருக்குது. கருப்பட்டி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கருப்பட்டி, அப்புறம் 200 கிராம் பச்சரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சது, அதே மாதிரி ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சது, முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுக்க தேவைப்பட்ட நெய், தவிர 4 ஏலக்காய் பொடி பண்ணது. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் 4.5 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அது லேசாக சூடானதும் நீங்கள் வச்சுருக்க பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் போட்டு வேக விட்டுருங்க. இப்போ அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு சவுண்டு வந்த பிறகு ஸ்லோவில் வச்சு 10 நிமிஷம் கழித்து நிப்பாட்டிடுங்க. கருப்பட்டி பாகு எடுக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு அகலமான ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வச்சுருக்க கருப்பட்டியை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அதில் விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விடக்கூடாது, ஓரளவுக்கு கம்மியாகவே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த கருப்பட்டி கரையிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள அழுக்கெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சத்தம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்லோவில் குக்கரை வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சோன்னே இதை எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தூசியோ கல்லோ மண்ணோ இருந்ததுன்னா அது போயிடும். இப்போ நம்ம கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். எடுத்து வச்சிருக்க கருப்பட்டி பாகுலேயே நீங்கள் இப்பயே கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணோன்னே நீங்கள் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு செவந்துட்டு இருக்கு. முந்திரி பருப்பு செவந்தோன்னே அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திராட்சை போட்டு திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ திராட்சை பலூன் மாதிரி உப்புனோன்னே அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்துட்டோம். திறந்தோன்னே நீங்கள் ஒரு விப்பர் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழைவாக இருந்தால் தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி பாகை கலந்துருங்க. போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு ஸ்லோலேயே இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அப்புறம் ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க தேவைக்கேற்ப நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. சுவையான கருப்பட்டி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கருப்பட்டி பொங்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த கருப்பட்டி வந்து வெல்லத்தோட கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறனால நீங்கள் இந்த கருப்பட்டி பொங்கல் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இனிப்பு உரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.